My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.3 ல question number 2 பார்க்க போறோம். இது போல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. Roots form an arithmetic progression அப்படினு சொல்லிருக்காங்க. இதுதான் நமக்கு முக்கியம். ஓகேவா? So அந்த ரூட்ஸ் எல்லாம் AP ல எழுத போறோம் பாருங்க. Let the roots are. நம்ம 10th ல என்ன பண்ணுவோம்னா 3 terms in AP ன்னு சொன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? A minus D A plus D ன்னு அந்த மூணு டேர்ம்ஸை எழுதிக்கும் கரெக்டா? ஆனால் இங்கே ரூட்ஸ்னு வர்ற காரணத்தினால நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்பா மைனஸ் டி ஆல்பா ப்ளஸ் டின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், பவர் 3 இருந்தால் 3 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 3 ரூட்ஸ் ஏபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபியில் 3 டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டால் சரியாக போகுது. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்வே சிக்மா 1 போயிடலாமா? சிக்மா 1 ஈக்குவல் டு ஆல்பா மைனஸ் டி ஆல்பா ப்ளஸ் டி equal to minus b by a. இங்கே பாருங்கள், என்னோட a வந்து 9, b வந்து 36, c வந்து 44, d வந்து minus 16. கரெக்டா? ஸோ minus b by a minus 36 by 9 plus d minus d கேன்சல் ஆகிடும். மொத்தம் 1 2 3 3 ஆல்பா இருக்கு ஈக்குவல் டு 36 by 9. ஓகே, இது வந்து 9 டேபிள் அடிச்சிடலாம். 4 9s are 36. கரெக்டா? அப்போ ஆல்பா ஈக்குவல் டு 4/3. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்வே எல் டிவிஷனுக்கு போயிட்டு கூட ஆன்சர் எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல் டிவிஷனுக்கு போயிட்டு ஆன்சர் எடுத்துடுறேன் பாருங்கள். அதாவது சிந்தட்டிக் டிவிஷனுக்கு போயிடுறேன். இப்போ கோஎஃபிஷியன்ட் மட்டும் எழுதிக்கலாமா? 9 minus 36 44 minus 16. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இங்கே ஒரு 0 போட்டு 9 + 0 9. இப்போ 4/3 × 9 பண்ணணும். 4/3 × 9, 3 3s are 9, 3 4s are 12. அப்போ 6 - 2 4, 3 - 1 வந்து 2, -24. ஏன்னா மைனஸில் இருக்கிற நம்பர் பெரியதாக இருக்குது. ஓகே, அகெயின் 4/3 × -24. 4/3 × -24, 8 3s are 24 but -8, 8 4s are 32 but -32. So inga -32. 4 - 2 is 2, 4 - 3 is 1. Then 4/3 × 12. 1 3 is 3, 4 3s are 12, 4 4s are 16. அப்போ இங்கே 16 + 16 - 16 0. என்னோட கோஷியன்ட் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 4/3 வந்திருக்கா? அப்போ டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ 1/3ஆல் இங்கே வந்திருக்கிற கோஷியன்ட்டை நான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 9x² -24x + 12. இப்போ நான் 1/3 உள்ளே கொடுக்கும்போது ஒரு டேர்மும் 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 9க்கு அடியில் 3 வந்தால் 3x², -24க்கு அடியில் 3 வந்தால் -8x, 12க்கு அடியில் 3 வந்தால் +4. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னொரு ஃபேக்டர். ஓகே, 3x² -8x + 4 = 0 போடுறோம் பாருங்கள். 3 4s are 12, 12 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 6 2s are 12. பாருங்கள், சென்டரில் -8 வந்திருக்கு, அதனால் ரெண்டுக்குமே மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் x² ஒரு கோஎஃபிஷியன்ட் வந்திருக்கு, அதை வந்து 2க்கு அடியிலே போடணும். இது வந்து ஷார்ட்கட் ஆஃப் ஃபேக்டரைசேஷன். ஓகேவா? 1 3 is 3, 2 3s are 6 but -2. இது அப்படியே வரும். ஸோ x - 2 ஒரு ஃபேக்டர், x - 2/3 இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ x - 2 = 0னா x = 2ன்னு ஒரு சொல்யூஷன், x - 2/3 = 0னா x = 2/3 இன்னொரு சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டில் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோமா ஏபி யூஸ் பண்ணி, மீதி 2 சொல்யூஷன் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ சொல்யூஷன் செட் எழுதிடலாமா? சொல்யூஷன் செட் x = ஃபஸ்ட்டு ஒரு 2, அப்புறம் ஒரு 2/3, அப்புறம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் 4/3. ஓகே, அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.